ஜீவானந்தம் என்று இந்தியாவில் ஒரு தேவ மனுஷன் இருந்தார். நீங்க நம்ப மாட்டீங்க, நம்ம இந்தியாவில் அப்படி ஒரு மனுஷன் இருந்தார. 10,000 பேர் இருந்தாங்கன்னா அவர் கைய வைக்கிற அவ்வளவும் பேய் ஆடும். பொத்து 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 பொத்துன்னு விழும். அவர் சொல்லுவாரு, தம்பி நான் எங்க போனாலும் பிசாசு மேனிஃபெஸ்ட் பண்ணணும், இல்லைன்னா நான் தோல்வியா நினைப்பேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் சொன்னாரு, நான் பேசும்போது ஒரு எலி குட்டியாவது கீழே விழணும்னு. எலி குட்டி அவருக்கு என்னன்னா பார்க்கணும், கண்ணால பார்க்கணும். நானும் அவரும் ஈரோடுன்னு நினைக்கிறேன், ஈரோடு சேலத்துல பிரசங்கம் பண்ண போய் காலையில நான் பிரசங்கம் விசுவாசிகளுக்கு, அவர் ஈவினிங் காஸ்பல். அவர் என்னட்டார், தம்பி நீ ஒரு கூட்டத்துல நில்லு, நீ ஒரு கியூவை பாத்துக்க, நான் ஒரு கியூவை பாத்துக்கிறேன்ட்டாரு. எனக்கு என்னடானா நமக்கு தீர்க்க தரிசனத்தோட பேசுறது தானே. நான் சின்ன டீனேஜ் பாயா இருக்கும்போது நான் பாடும்போது பேய்கள்லாம் அலறி இருக்கு, அதுக்கு நான் ஸ்பெஷலிஸ்ட். அப்புறம் என் கவனம் இப்படி வந்துடுச்சு. இது எல்லாமே நம்ம எதுல கவனம் வைக்கிறோமோ அதான். இந்த வருஷம் நம்ம கவனத்தை திசை திருப்ப போறோம். ஒவ்வொரு முறை பிசாசு ஓடுனதை பைபிள்ல படிச்ச போது கையை வச்சு சொல்லுங்க, இது நடக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அப்ப என்ன பண்ண, நான் கிரௌட் என்கிட்ட வருது, நான் கைய வைக்கிறதெல்லாம் விழுது, அவர் கைய வைக்கிறதெல்லாம் விழுது, நான் கைய வைக்கிறதெல்லாம் எனக்கா ஒண்ணு விடாம விழுதடான்னு. அப்பதான் ஆவியானவருக்கு அனுப்பிச்சாரு, அவருக்குள்ள இருக்கிற அந்த இயேசுவின் விடுதலை சக்தி இந்த மைதானத்தையே முடிக்கிறா அப்படின்னு. அப்படி ஒரு நாளை கர்த்தர் இந்தியாவுக்கு தருகிறார்.